அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸில் இது வரைக்கும் நடந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்ட 5 மார்க் கொஸ்டின் பேப்பரோட கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 7 கொஸ்டின் பேப்பரோட 5 மார்க்ஸ் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு லெசன் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம். 2 மார்க் தனியாக, 3 மார்க் தனியாக அண்டு 5 மார்க்ஸ் தனியாக, போத் தமிழ் அண்டு இங்கிலீஷ் மீடியம். அந்த வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, அதில் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 23, 24 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதனால் அதில் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் படிக்காமல் இருந்தாலும் சரி, இல்லை படிச்சிருந்தாலும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிறது எல்லாமே படிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதிலேருந்து ரிப்பீட்டாக கொஷின்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. நான் முடிஞ்ச அதோட பிடிஎஃப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். மின்தடையாக்கி தொடர் இணைப்பில் இணைக்கப்படும் போது அதோட தொகுபயன் ஒரு வீஸ்டோன் சமண சுற்றில் P=100, Q=1000 மற்றும் R=40 Ohm கால்வாமீட்டரில் கழிவிழக்கம் ஏற்பட்டால் எஸ்ஸின் மதிப்பு கணக்கிடு. கதிரியக்க சிதைவு விதி, லென்ஸ் உருவாக்க போகிற சமன்பாடு. இது முக்கியமானது, ஏன்னா நம்ம முக்கியமான கொஷின்ஸில் சொல்லியிருந்தோம். மின்காந்த அலைகளின் பண்பு, மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தோட வீச்சு, நிலைமின்னியலின் காஸ் விதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு, இதெல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க. எளிய நுண்ணோக்கி ஒன்றினை விவரித்து அண்மை புள்ளி குவிப்பு, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து தொடர் RLC சுற்றில் செலுத்தப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு மற்றும் மின்னோட்டம் இடையே உள்ள கட்ட கோணத்திற்கான சமன்பாடு, இதுவும் ரொம்ப முக்கியமானது. ஒரு முழு அலைத்திருத்தின் அமைப்பு மற்றும் செயல்பாடு. சைக்ளோட்ரான், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா நிறையா கொஷின்ஸில் இது கேட்டிருக்காங்க. நீங்கள் பின்னாடி ரிப்பீட்டடாக பார்த்தாலே தெரியும். எலக்ட்ரானின் அலையியல்பினை விவரிக்கும் டேவிசன் ஜெர்மன் சோதனையை சுருக்கமாக விவரி. இது இன்னொரு கொஸ்டின் பேப்பரு. மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை மின்னழுத்தத்திற்கான கோவை. சைக்ளோட்ரான், சரிங்களா? ஏற்கனவே இந்த கொஸ்டினில் சொன்னோம். 38ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதே போல் இதுலேயுமே கேட்டிருக்காங்க, சரிங்களா? அதனால் இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதே போல் வோல்ட் மீட்டரை பயன்படுத்தி மின்கலத்தின் அச்சு மின்தடையை காண்பதை விளக்குக. இரட்டைப்பிளவு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கடுத்து மின்மாற்றி ஒன்றின் அமைப்பு மற்றும் இயங்கு விதை. தகுந்த விளக்கங்களுடன் ஐன்ஸ்டீன் ஒளிமின் சமன்பாடு, மேக்ஸ்வெல் சமன்பாடு. இந்த ஐன்ஸ்டீன் சமன்பாடு, மேக்ஸ்வெல் சமன்பாடுலாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நிறப்பெருகு என்றால் என்ன? ஊடகம் ஒன்று நிறப்பெருகு திறனுக்கான கோவை. கதிரியக்க சிதைவு விதியினை தருவிக்க. ஒரு அலைத்திருத்தின் படம் வரைந்து அதன் செயல்பாடை விளக்கு, சரிங்களா? இது எல்லாமே முக்கியமானதான். அதனால தான் முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு 2-3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்தாலே அதிலே மிங்கிளான கொஸ்டின்ஸ் நிறையா வரும். இப்போ அடுத்த இயர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள், அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. இங்கே மறுபடியும் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள், சரிங்களா? ஒரு மின் இணைமறை நடுவரை கோட்டில் ஒரு புள்ளியில் ஏற்படும் மின்புலத்திற்கான சமன்பாடு. அதுக்கடுத்து வீட்சன் சமண சுற்று கேட்டிருக்காங்க. ஒளி விலகலுக்கான விதி. கால்வனாமீட்டர் என்றால் என்ன? அதன் தத்துவம். கால்வனாமீட்டரை அம்மீட்டராக மாற்றும் முறை. அதுக்கடுத்து முழு அலைத்திருத்தின் அமைப்பு, செயல்பாடு. எலக்ட்ரானின் அலைப்பண்பை விளக்கம் டேவிசன் ஜெர்மர். அதுக்கடுத்து தொகை நுண்கணித வடிவத்தில் மேக்ஸ்வெல் சமன்பாடு, ஏற்கனவே சொன்னதான். அதுக்கடுத்து ஒளியின் வேகத்தை கண்டறிவதற்கான ஃபியூஸ் முறையை படத்துடன் விவரி. இதுவும் முக்கியமான கொஷின்ஸு. கட்ட வரைபடம் மூலம் LCR தொடரிணைப்பு சுற்றில் தொகுபயன், மின்னழுத்தம், மின் எதிர்ப்பு மற்றும் கட்ட கோணம் காணும் சமன்பாடு பெறுக. அதுக்கடுத்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். இந்த வாண்டிகிராஃப்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறை மாலை மானியை கொண்டு முப்பட்டக பொருளின் ஒளி விலகு எண். மின்னழுத்த மானியை பயன்படுத்தி இரு மின்களின் மின்னழுத்த விசை. ஆடி சமன்பாடு வருவித்து பக்கவாட்டு உறுப்பத்திற்கான கோவை. ஒரு அலைத்திருத்தின் படம், இது இப்போ பார்த்ததே. இந்த சைக்ளோட்ரான் பாருங்கள், இதோட 3வது வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. அதே போல் காந்தப்புலத்தை சார்ந்து கம்பிச்சுருளின் சார்பு திசை. ஒளி உமிழ்வு மின்கலத்தின் அமைப்பு மற்றும் வேலை. மேக்ஸ்வெல், இந்த சைக்ளோட்ரான், மேக்ஸ்வெல், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதோட 3 வாட்டி பார்த்தாச்சு. எலக்ட்ரானின் மின்னோட்ட எண்ணை கண்டறிந்து உதவும் J.J. தாம்சன் ஆய்வு. அதுக்கடுத்து இன்னொரு கொஸ்டின் பேப்பரில் பார்ப்போம். இது ஓரளவுக்கு தான் தெளிவாக தெரியுது. இதுலேயும் பாருங்கள், மின் இருமணி ஒன்றுனால் அதன் அச்சுக்கோட்டு, இது ரிப்பீட் ஆகிருக்கு, சரிங்களா? இப்போ 3 கொஸ்டின் பார்த்துட்டு 4வது கொஸ்டின் பாருங்கள், அதில் எல்லாமே கேட்டது ரிப்பீட் ஆகிருக்கும். அதேமாதிரி சைக்ளோட்ரான் தத்துவம், மின் தடையாக்கி இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு, மின்மாற்றியின் அமைப்பு, செயல்பாடு, வெளிவீடு நிறமாலை, இதெல்லாமே இன்னும் முக்கியமானது. ஆய்டி பயன்பாடு, இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. இரட்டைப்பிளவு, இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதுக்கடுத்து ஐன்ஸ்டீனோட ஒளிமின் சமன்பாடு, இதுவும் ரிப்பீட் ஆகிருக்கு. அலைத்திருத்தியின் படம் வரைந்து பாகம், அதன் செயல்பாடு.
மின்னோட்ட ஜே தாம்சன் சரிங்களா. இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த 3 கொஷின் பேப்பரோட கலெக்ஷன் ரிப்பீட்டடாக தான் இருக்குது சரிங்களா. அதுக்கு தான் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியல, தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கேன். வாண்டிகிராஃப் இயற்றி பற்றி கேட்டிருக்காங்க. நிறைமாலையை கொண்டு முப்பட்டக பொருளின் ஒளிவிலகல்னு கேட்டிருக்காங்க. மின்னழுத்தமானியை பயன்படுத்தி இரு மின்களின் மின்னியக்கு விசை கேட்டிருக்காங்க. ஆடி சமன்பாடை வரைவித்து பக்கவாட்டு உறுப்பிற்கான கோவை கேட்டிருக்காங்க. இது எல்லாமே ரிப்பீட் ஆனதான் சரிங்களா. அதே போல் ஒரு அலைத்திருத்தின் படம் வந்து இதுவும் சைக்ளோட்ரான் இயங்கும் விசை இதுவும் ரிப்பீட் கேட்டிருக்காங்க. அதே போல் மேக்ஸ்வெல்லோட சமன்பாடு எலக்ட்ரானின் மின்னோட்ட எண்ணிக்கை ஜே தாம்சன் சரிங்களா. இது ரிப்பீட்டடான கொஸ்டின் நினைக்கிறேன், அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கடுத்து அடுத்த கொஸ்டினில் பாருங்கள், இங்கேயும் அதே தான் சைக்ளோட்ரான் தத்துவம், மின் இருமுனை ஒன்றினால் ஏற்படும் நிலை இதுவும் ரிப்பீட்டடு, எலக்ட்ரான் உண்நோக்கின் தத்துவம் இதுவும் ரிப்பீட்டடு கொஸ்டினு. அதுக்கடுத்து ஸ்னெல் சாளரம் என்றால் என்ன, இது வந்து புதுசாக கேட்டிருக்காங்க. மின்னோட்டத்தின் நுண்மாதிரி கொள்கை ஓம் விதியினை நுண்வடிவத்தை பெறுக. அதே போல் தொடர் RLC சுற்று இதுவும் ரிப்பீட்டடான கொஸ்டினு. கதிரியக்க விதியை சிதைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. ஒரு அரை அலைத்திருத்தின் படம் இது ரிப்பீட்டடு. அதே போல் கூட்டு நுண்ணோக்கியோட அதன் உருப்பெருக்கத்திறன் இதுவும் ரிப்பீட்டடு. இந்த நிறைமாலை கொஸ்டின் இதெல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சரிங்களா, அதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து இதோட இந்த கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது யூஸ் பண்ணி படிச்சுங்க. மினிமம் இதில் இருக்கிறதையோட ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு 5 மார்க்ஸுக்கு 3 அல்லது 4 5 மார்க்ஸ் வந்து மேக்ஸிமம் எல்லாமே அட்டன் பண்ணலாம். ஒரு சில டைம் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அல்லது 4 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணலாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். அதனால் மினிமம் இதில் இருக்கிற 5 மார்க்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வேணும் அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.